ஏன்னா கல்விக்கான தடைகள் புதிய படிப்புகளில் வர தொடங்கியிருக்கு. இப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கு. அதையெல்லாம் அரசியல் களத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் மாணவர்களான நீங்கள் அறிவு களத்தை அந்த பயணத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. 100 ஆண்டு கண்டு விட்ட லைலா கல்லூரி 1000 ஆண்டு எத்தனையோ கல்லூரி காலேஜ் இருந்தாலும் லைலா மட்டும்தான் தனிச்சு தெரியும். கல்வி, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் லைலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹைலைட்டாக தெரிவாங்க. ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லைலா கல்லூரியுடைய 100 விழாவில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு கவலையோடு வந்து நிற்கிறேன். இங்கே நான் படிக்காமல் போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட. அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்காக காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் படித்தது பிரசிடென்சி மாநில கல்லூரி. அதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய கதை. அதனால் இந்த 100 விழா கலந்துக்கிற நேரத்தில் லைலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான், ஒரு கெத்து தான். அப்படிப்பட்ட இந்த லைலா காலேஜ் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள்னு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லைலா காலேஜ் தான். இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. உதயநிதி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் டாக்டர் அவர் அண்ணன் சன் டிவி கலாநிதி மாறன். நான் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டேன். இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் படித்த மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.